திருவாக பிறந்து நங்கையாக மாறுவோம். அது எங்களுடைய பிழை அல்ல. நங்கையாக பிறந்து திருவாளர்களாக மாறுகிறோம். அதுவும் எங்களுடைய பிழை அல்ல. இது பெற்றோர்களின் பிழையா, மற்றவர்களின் பிழையா, ஆண்டவனின் பிழையா, இல்லை கருவை உருவாக்கிய அந்த திருவின் பிழையா? யாரின் பிழை என்று கண்டுபிடிக்க முடியாமல், யாரிடம் எங்கள் வேதனையை சொல்வதென்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கும் ஒரே சமுதாயம் இந்த திருநங்கைகள் தான். அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே கடன், அவர்களை மற்றவர்களைப் போல மனிதர்களாக ஏற்றுக்கொண்டால் போதும், அவர்கள் மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய அந்தஸ்தை எட்டி விடுவார்கள் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அதுவும் மதுரையில் நடக்குது. மதுரைங்கிறது சாதாரண ஊரா? அது மதுரையில் திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்துக்குனே ஒரு பாட்டு பூவை செங்குட்டுவன் எழுதியிருப்பார். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீதில் எதிரொலிக்கும். இதே பாட்டை நாடகத்தில் எப்படி பாடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்க திருச்செந்தூரிலே வேலாடு திருப்புகழ் பாடிய கடலாடு. திருடனிய கந்த கோட்டம் உண்டே, செஞ்சார மகிழாட தோட்டம் உண்டே, உனக்காக மனக்கோயில் கொஞ்சமில்லை, அங்கே ஒரு வாகம் அன்புக்கோ பஞ்சமில்லை. அங்கிட்ட ஒரு தபலா ஒருத்தர் ஹார்மோனியம் போட்டு அடி நொறுக்கிட்டு இருப்பார். ஏன் நாடகத்தில் இப்படி பாடுறாங்கன்னு தெரியுமா? அங்கே போய் இப்படி அழகா திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் அப்படின்னு ஆரம்பித்தா அந்த ஒரு பாட்டுக்கே 11:30 போயிடும். ஒரு விடிகிறதுக்குள்ளே ஒரு 25 பாட்டாவது பாடி ஆகணும். மெதுவாக பாட வேண்டிய பாட்டை கூட வேகமாக பாடுவாங்க. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. இதை நாடகத்தில் எப்படி பாடுவாங்க தெரியுமா? அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி, அவர் கண்ணைத்தான் கொண்டு மெல்லத்தான் வந்து என்னைத்தான். நைட்டு 12 மணிக்கு வருவார். யார்? ராஜபாட்டு. அவர் வர்றப்ப பாருங்க, பெரும்பாலும் எல்லாம் தூங்கியிருப்பேன், அசந்து தூங்கிட்டு இருப்பேன். அவங்கள எழுப்புறதுக்குன்னே ஒரு தர்பார் ராகத்தில் வருவார். நன்றோ லாபம் நன்றோ லாபம் நன்றோ லாபம் நன்றோ லாபம் நன்றோ லாபம். மிச்சத்தை பெட்டிக்காரு 50 பேர் எந்திரிச்சிருவேன். எந்திரிச்ச பிறகு தான் அப்புறம் தொடங்குவார். இந்த நாடகத்தை தமிழகம் முழுவதும் நாடகத்தினுடைய மையமாக இருக்கக்கூடிய ஒரே இடம் இந்த மதுரை மாநகர் தான். நாடக கலை என்பது இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடக கலைஞர்களுக்கு மையம் இந்த மதுரை தான். அருமையான தலைப்பு. திருநங்கைகள் இன்றளவும் ஏங்குவது பெற்றோரின் பாசத்திற்கா, சமுதாய அரவணைப்பிற்கா, காதல் வாழ்விற்கா? தமிழை சிந்தினாலும் சிந்தாமல் அள்ளினாலும், திக்கி தடுமாறினாலும் திக்காமல் தொடுத்தாலும், ராகத்தில் இசைத்தாலும் மோகத்தில் மூச்சு விட்டாலும், காதலில் குலைந்தாலும் காமத்தில் வருடினாலும், மழலை உதிர்த்தாலும் மரணத்தில் முத்தமிட்டாலும், என் சகோதரிகளே, நீங்களும் ரசிப்பதற்கு உரியவர்கள்தான். நான் உங்களின் ரசிகை. ஐயா, எந்த பெற்றவங்க தான் குழந்தையை ஏற்றுக்காமல் இருப்பாங்க? குழந்தை அழுக்கா இருந்தாலும் அழகா இருந்தாலும் தாய்க்கு அது குழந்தை தாங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல. ஆனால் இந்த அக்கம் பக்கத்தில் இருக்காங்க பாருங்க, சொல்லுவாங்க,
உன் புள்ள சிலுக்காட்டம் மேக்கப் போட்டுட்டு திரியுதாம்ல, பொட்டு வச்சுக்குதாம்ல, பூ வச்சுக்குதாம்ல, அப்படியே வார்த்தையாலேயே கொன்று பெத்தவங்க மனசை மாற்றி அப்படியே வெளியே அனுப்ப வச்சுருவாங்க. அப்போ அந்த சமூகத்தின் அரவணைப்பு அவங்களுக்கு கிடச்சிருந்தா அவங்க ஏன் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க? பெத்தவங்க அவங்கள ஏன் ஏற்றுக்காமல் இருக்காங்க? இப்போ ஒரு பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் ஆணுக்குன்னு ஒரு தனி இருக்கை இருக்கும், பெண்ணுக்குன்னு தனி இருக்கை இருக்கும். உடல் ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட தனி இருக்கை இருக்கும். ஆனால் திருநங்கைகளுக்கு கிடையாது. ஏன்? அவங்க மனுஷங்க இல்லையா? அவங்களும் மனுஷங்க தானே. சரி, சப்போஸ் உங்கள் கூட ஒரு திருநங்கை பயணம் செய்கிறாங்க, பக்கத்தில் உட்காந்து வராங்கன்னா கூட உட்காந்து வருவீங்களா? சந்தோஷமா உட்காந்து வருவேன். நீங்கள் வருவீங்கய்யா, நீங்கள் உட்காந்து வருவீங்க. நாளைக்கு இப்போ பக்கத்து சீட்டில் இருக்க உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் நாளைக்கு வந்து நேற்று என்னமோ அப்படின்னு கொஷின் கேட்பார் உங்களை. அவரும் உட்காந்து வர மாட்டார். உட்காந்து வரவங்களுக்கும் இடம் விடாமல் பண்ணுங்க இந்த சமுதாயம். அதுதான் இந்த சமுதாயம். சும்மா நடந்து போனாலே இந்த சமுதாயத்தில் லியோனி அப்படிங்கிறான். என்ன அர்த்தம்னே தெரியல. லியோனி எங்கேயோ போகிறான்டான்ட்டு சும்மா நடந்து போனால் கூட கண்ணை பிதுக்குறேன், உதட்டை பிதுக்குறேன். அவங்க உதட்டை பிதுக்குறாங்க, கண்ணை மேலே தூக்குறாங்கன்றதுக்காக ஒவ்வொருத்தனுடைய மூஞ்சியை பார்த்து நான் வாழ்ந்து கொண்டிருந்தால் எனது வாழ்க்கையில் நான் பயந்து கொண்டே தான் வாழ வேண்டும். எனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை நான் செய்தால்தான் நான் சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படுவேன். திருநங்கைக்கு பக்கத்தில் நான் உட்காந்து பேசுகிறத 1000 பேர் லந்து பண்ணாலும் லியோனி உட்காந்து பேசுவான். இது யான் எடுத்த முடிவு, யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. அப்படி எல்லாருமே நினச்சிச்சா என்றைக்கும் இந்த சமுதாயம் திருந்தி இருக்கும் இல்லையா? அதை விடுங்க. ஒரு பொது கழிப்பிடத்துக்கு போகிறோம், ஆணுக்கு தனியாக கழிப்பிடம் இருக்குது, பெண்ணுக்குன்னு தனியாக கழிப்பிடம் இருக்குது. ஆனால் திருநங்கைகள் எங்கே போவாங்க? ரோட்லையா போவாங்க? ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண போனால் கூட மேல்ன்றதில் நீங்கள் டிக் பண்ணுவீங்க, ஃபீமேல்ன்றதில் நான் டிக் பண்ணுவேன். அவங்க எங்கேயா போய் டிக் பண்ணுவாங்க? அந்த இடத்துல கூட ஒரு பார்ஷியாலிட்டி இந்த சமுதாயம் வச்சுருக்கு. இந்த சமுதாயத்தோட அரவணைப்பு அப்போ அவங்களுக்கு எங்கே கிடச்சிருக்கு? ஒரு டீச்சர் ஒரு சின்ன குழந்தைக்கு பாடம் எடுக்கிறாங்களையா, ஆக்ஷன் மூலமாக சொல்கிறாங்க. அது அந்த குழந்தை சொல்கிறா, கொடை அப்படின்றாங்க. அந்த குழந்தை சொல்லுது டீச்சர் அப்படின்னுது. வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்காங்க, கையில் நோட்பேட் வச்சுருக்காங்க, அவங்க நர்ஸம்மா அப்படின்னு சொல்லுது. அவங்க ஒரு மாதிரி கையை தட்டுறாங்க. உடனே அந்த குழந்தை சொல்லுது, அவங்கெல்லாம் பேட் பீப்புள்ஸா, பிச்சை எடுக்கிறவங்களாம், எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படியா சொல்லி வளர்க்குறது? பிஞ்சு மனசுலேயே அப்படியே நஞ்சை ஊற்றி வளர்த்தா அப்புறம் அது குழந்தைக்கு அதை தான் சொல்லித்தரும், அது அதோட ஜென்ரேஷனுக்கு அதை தான் சொல்லித்தரும். ஏன் பிச்சைக்காரங்கன்னு சொல்கிறாங்க? இந்தியாவில் அவங்க மட்டும்தான் பிச்சை எடுக்கிறாங்களா? அன்னைக்கு சொல்கிறாங்க, தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அப்போ தர்மம் தானையா சொல்லணும். எந்த பிச்சைக்காரராவது உங்கள்கிட்ட ஐயா பிச்சை போடுங்கன்னு சொல்ல மாட்டான். தர்ம பிரபுவே தர்மம் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவான். தர்ம பிரபுன்னு உங்களுக்கு ஒரு போஸ்டிங் வேற கொடுத்து தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். போட பிடிக்கலையா விட்டுட்டு வந்துருங்க. ஏன் அவங்கள பற்றி தப்பா இழிவாக பேசிட்டு வரணும்? அந்த குழந்தை கையில் ஒரு 10 ரூபாயா 20 ரூபாயா கொடுத்து, அக்கா இவ்வளோ தான் இருக்குது, அம்மா இவ்வளோ தான் இருக்குன்னு கொடுக்க சொல்லி பாருங்க. திருநங்கைகளுக்கு பேசுறதுக்கு வார்த்தையே வராதுங்க. அவங்க உடல் அளவில் பலமுள்ளவங்களாக இருந்தாலும் மனசளவில் ரொம்ப குழந்தை மாதிரிங்க, அன்புக்காக ஏங்குறாங்க. அப்போ அவங்களோட மனசை புரிஞ்சுக்காம இந்த சமுதாயம் எவ்வளவோ தீமைகள் அவங்களுக்கு செஞ்சுட்டு வருது. மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த சமுதாயத்தில் சுயமரியாதையோட வாழ்கிறதுக்கான உரிமை இருக்குது. அதுபோல தானங்க திருநங்கைகளும் ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பாலினம் தானே, அவங்களுக்கும் சுயமரியாதையோட வாழ்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்குல்ல. என்னை பொறுத்தளவில் இன்னைக்கு பெற்றோர்களுடைய பாசம் இருந்தால் இந்த சமூகத்தினுடைய அங்கீகாரம் அவர்களுக்கு தேவையில்லை. இந்த காதலின் அன்பிற்காக அவர் ஏங்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏனென்றால் இன்னைக்கு அமெரிக்க நாட்டிலே கென்னடி அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக பதவியேற்ற பொழுது அவருடைய மைத்துனருக்கு அந்த நாட்டினுடைய முக்கியமான பதவி கொடுத்தார்களாம். அந்த நாட்டு பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேள்வி கேட்டார்களாம், மிஸ்டர் கென்னடி, என்ன உங்களுடைய மைத்துனருக்கே உங்கள் சொந்தக்காரருக்கே இந்த பதவியை வழங்கி விட்டீர்களா என்று கேட்ட பொழுது கென்னடி உடனடியாக பதில் சொன்னாராம், என்னுடைய சொந்தக்காரனை நான் மதிக்கவில்லை என்று சொன்னால் யார்தான் மதிக்கப் போகிறார்கள் என்று கென்னடி கேட்டாராம். அதை போல தன் வயிற்றில் பிறந்த குழந்தையை தன் குழந்தை அவை என்று தெரிந்திருந்தும் கூட ஒரு தாய் மதிக்கவில்லை என்று சொன்னால் இந்த சமூகம் அங்கீகரிக்காவிட்டால் என்ன, இல்லை காதலுக்காக இந்த காதல் அங்கீகரிக்காவிட்டால் என்ன என்று எனக்கு நினைக்க தோன்றுகிறது. இன்றைக்கு என்னை பொறுத்தளவில் அன்னைதான் தெய்வம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று சொல்லியிருக்கிறார்கள். அன்னை வளர்ப்பினிலே என்று சொன்னால் பெற்றோர்கள் வளர்ப்பினிலே என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவன் எல்லோரிடத்திலும் நேரில் வர முடியாத காரணத்தினால் அன்னையை படைத்தான். என்னை
உங்களுடைய அன்னை வடிவிலே வணங்குங்கள் என்று பணித்தான். அதனால்தான் மாதாவை தெய்வம், ஆகாய தீபம் என்கிறோம். வரம் கொடுத்த தெய்வம், திறம் கொடுத்த குரு, உரம் கொடுத்த தந்தை, அதாவது பிதா, குரு, தெய்வம் இவர்களை விட உடல் கொடுத்து உயிர் கொடுத்து இந்த உலகத்தில் வாழ திறம் கொடுத்த மாதாவை முதல் தெய்வமாக கருதுகிறோம். முதல் பூஜைக்கும் முழு நேர பூஜைக்கும் உரிய தெய்வம் தாய்தான். அன்னையோர் ஆலயம், அன்னையோர் ஆலயம். நாமெல்லாம் குடி இருந்த கோயில், நாமெல்லாம் குடி இருந்த கோயில். எலும்பு தூண்டிருத்தி நரம்பு பந்தலிட்டு சதை சாந்தை மழுகி வைத்த சரீர கோயிலை இன்னைக்கு நமக்கெல்லாம் கொடுத்தவள் தாய் மாதா. தன்னை, தன்னுடைய எலும்பை, எண்ணங்களை, தன்னுடைய இன்பங்களை, தன்னுடைய ஆசைகளை அனைத்தும் அமுதரசமாக்கி பாலாக கொடுத்து பருகண்டு சென்றவள். ஒரு குடும்பம் இருந்தால் அதற்கு குத்துவிளக்கு ஏற்றுபவளே தாயார் தான். மாமனார் உடல்நிலைக்கு தக்க வாயு பதார்த்தங்களை இன்னைக்கு சமைத்து தருபவள் தாய். கொண்ட கணவனுக்கு என்ன உணவு பிடிக்கும் என்று அருகிலிருந்து பரிமாறுபவள் தாய். மூத்த மகனுக்கு கத்திரிக்காய் கூட்டு, இளைய மகளுக்கு வெண்டைக்காய் பொரியல், கை குழந்தைக்கு பருப்பும் நெய்யுமிட்டு அமுது என்று அவரவர் மனநிலை அறிந்து சமையல் செய்து தருகிற தாய் இந்த திருநங்கைகளை அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால், அவள் மீது பாசம் பொழியவில்லை என்று சொன்னால், இனிமேல் யார்தான் பாசம் இந்த சமூகம் கண்டிப்பாக அங்கீகரிக்காது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது பாசத்தை காட்டவில்லை என்று சொன்னால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த சமூகம் அங்கீகரிக்காது, அந்த காதலை அந்த காதலும் ஏற்றுக்கொள்ளாது என்கிற நிலைமைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு காதலை பற்றி ஒரு கவிஞன் சொன்னான், முதலில் ஜன்னல் வழியே பார்வை வீசினாள், முதலில் ஜன்னல் வழியே பார்வை வீசினாள், பிறகு இதழ் வழியே புன்னகை வீசினாள், பிறகு காதல் கடிதங்களை வீசினாள், இப்பொழுதோ என் மீது பாத்திரங்களை வீசுகிறாள் என்று ஒரு கவிஞன் எழுதினான். அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள், வரிசலை அண்ணலும் வாட்கன் நங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தின் என்றான் கம்பன். ஆனால் இன்றைக்கு எழுதுகிறார்கள், அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள், அவனை அடிப்பதற்காக அப்பன்காரனும் நோக்கினான் என்று புது கவிஞர் எழுதியிருக்கிற சூழ்நிலையை பார்க்கிற பொழுது என்னை பொறுத்தளவிலே இன்னைக்கு சமூகத்தினுடைய அங்கீகாரத்தை விட இந்த காதலை காட்டிலும் மிக உயர்ந்தது என்ன என்று சொன்னால், அது கண்டிப்பாக ஒரு தாயினுடைய பாசமாகத்தான் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்க முடியும் என்பதாக நான் நம்புகிறேன். சமுதாயத்தோட பார்வையில் அழகை பார்க்குற விதமே தனியாக இருக்கும். அதாவது பெண்கள்னாலே அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அழகாக இருக்கிற பெண்கள் அப்படின்னா இன்றைக்கி சின்ன குழந்தையிலிருந்து வயதான ஒரு பெண்மணியை கூட அழகான பார்வையில் பார்ப்பாங்க, ஆண்களோட பார்வையில். நான் அழகுக்கலை துறையை சேர்ந்திருக்கேன், அழகுக்கலை நிபுணராகவும் இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், அதாவது அந்த துறையை சேர்ந்தவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனால் தான் எங்களுக்கும் அந்த மாதிரி மரியாதை இருக்கும். அழகுக்கலை துறை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹோம்லியாக போய் உட்காந்தேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் மதிக்க மாட்டாங்க, மேடம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்கவும் மாட்டாங்க. இது இங்கே மட்டும் இல்லைங்கய்யா, இப்போல்லாம் ப்ரீகேஜி எல்கேஜி ஸ்கூலில் கூட டீச்சர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாதம் ஒரு தடவை பார்லருக்கு எல்லாரையும் அனுப்பி வச்சு த்ரெட்டிங், ஃபேஷியல்ஸ் எல்லாமே பண்ண சொல்கிறாங்க. அண்ட் மேக்கப்போட டெய்லி வர சொல்கிறாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு அந்த அழகை ரசிக்கிறாங்க அப்படின்றது தான். அழகாக இருக்கிற டீச்சர், லிப்ஸ்டிக் போட்டிருக்க டீச்சர்னால் அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ இது குழந்தையிலிருந்தே இந்த அழகு அப்படின்றத விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சமுதாயத்தின் பார்வையில் திருநங்கைகளை இந்த மேக்கப் போடுறதை ஏன் ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா, உங்களுடைய மனைவி, உங்கள் அக்கா தங்கச்சி அவங்களாம் அலங்காரம் பண்ணால் ரசிக்கிறீங்க, ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த திருநங்கைகள் அலங்காரம் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது, இங்கே பாரு எப்படி போகிறது பாரு, அப்படி போகுது பாரு, அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறீங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்கய்யா. அதே மாதிரி வேலை வாய்ப்பு, அதை பற்றி நிறைய இடம் சொன்னாங்க சகோதரி. வேலை வாய்ப்பு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இன்றைக்கி திருநங்கைகளை வேறு வேறு விதமாக அழைத்து கொண்டு போய் அவங்களுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் எடுத்து இன்னைக்கு நிறைய வித்து காசாக்கியிருக்கீங்களே. ஏன் உன் வீட்டில் உன் அம்மாவை கூட்டிகிட்டு போ, உன் அக்கா தங்கச்சியை கூட்டிகிட்டு போடா, கூட்டிகிட்டு போ, போய் வெட்டி வகுந்து உள்ள பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வித்து காசாக்கு. ஏன் வேலை கேட்டு வந்த ஒரு பாவத்துக்காக அந்த திருநங்கையை நீ இந்த பாடுபடுத்துவியா? வேலை கொடு அப்படின்னு அவங்க கேட்டதுக்காக இது நடந்தது. நடுவர் அவர்களே, நடந்த முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இது. சட்டத்தின் பார்வையில் அந்த நிகழ்ச்சி போகும்போது தான் என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் கெடுபிடிகள் அதிகமான உடனேயே இந்த திருநங்கையை கடத்துகிற விஷயத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னைக்கு காசாக்குறதுக்கு என்ன வேலையோ அதைத்தான் மெயினாக பார்க்குறாங்க. பாவப்பட்ட ஜென்மங்கள் திருநங்கைகள் பாசத்துக்காக ஏங்குறாங்களே, இது தவறா? அதை தான் நான் சமுதாய மக்களை கேட்குறேன். அந்த காசில் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை வச்சு நீ காப்பாற்றணுமா? வங்கியில் எல்லா பக்கமும் பாருங்களேன். இப்போ கடன் உதவி அப்படின்னு சொல்லி போகும்போது எங்கள் வீட்டில் இப்போ நான் போய் லோனுக்காக கேட்குறேன் அப்படின்னா செக்யூரிட்டி கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. என்னோடய அம்மா வந்திருக்காங்க, அம்மா கொடுப்பாங்க, என் பிள்ளைங்க கொடுப்பாங்க. அதே ஒரு ஆணுக்கு அப்படின்னாலும் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கொடுக்குறீங்க.
ஆனால் ஏன் ஒரு திருநங்கை வந்து போகும்போது அந்த வங்கியில் எல்லாமே நிராகரிக்கிறீங்களே ஏன்? அவங்க பார்த்தா பணம் கட்ட மாட்டாங்க. ஏன் நீங்கள் செக் ஸ்லிப் வாங்கி தானங்க கொடுக்குறீங்க, தூக்கி உள்ளே போடுங்க, அதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இவங்களுக்கு டைம் கொடுக்குறீங்க, கிரேஸ் டைம் கொடுக்குறீங்க, லோனை கட்டுங்கன்றீங்க. ஆனால் திருநங்கைகள் அப்படின்னா அவங்க கரெக்டாக செய்ய மாட்டாங்க. நீங்களாம் எப்படிங்க முடிவு பண்ணலாம்? எந்த பேப்பரில் பார்த்துருக்கீங்க, எந்த சிறப்பான நாளிதழில் பார்த்துருக்கிறீங்க எந்த திருநங்கை வந்து பணம் கட்டலை, அவங்க ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு? வேலை வாய்ப்புகளும் வங்கிகளில் தரப்படுவது இல்லை. இது முழுக்க முழுக்க உண்மை. கொடுக்குறாங்க, என்ன கொடுக்குறாங்கன்னா 5000 தருவாங்க, 10000 லோன் தருவாங்க. இந்த 5000 10000 லோனை வச்சு என்ன செய்வாங்க? கல்வியை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இன்றைக்கி வந்து ஆண்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுங்க, பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குது. காலேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டாலும் அதே மாதிரி ஆண்களுக்கு பெண்களுக்கு ரெண்டும் சேர்ந்த இருபாலருக்கான காலேஜஸ் கூட இருக்குது. அதாவது கோயட் காலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இவங்க ஒரு 10 வயசில் வரும்போது தான் இவங்களுக்கு அந்த பெண் தன்மையே தெரிய வரும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய திருநங்கைகள் வந்து 5வது 5th and 6th ஸ்டாண்டர்ட், அதாவது 5வது 6வது படிக்க போகும்போதே பாதியிலே படிப்பை நிறுத்திடுறாங்க. ஒரு திருநங்கை பிள்ளை படிக்கிற ஸ்கூலில் படித்தா ஆக்டிவிட்டீஸ் மாறிடு என் பிள்ளைக்குன்னு சொல்கிறீங்க. நான் சமுதாயத்தை கேட்குறேன், ஏன் மாறப்போகுது உங்கள் பிள்ளை? படிக்க வைங்க பிள்ளைகளை. அவங்க பாருமா, அவங்களுடைய ஊனமான ஒரு குழந்தை கூட சேரும் போதும் ஊனமாக இருக்குதுப்பா, நம்ம தான் பார்த்துக்கணும். அந்த குழந்தை அந்த மாதிரி இருக்குதா, நம்ம தான் உன் பக்கத்தில் இருக்கா, நீ தான் கவனிக்கணும், அந்த மாதிரி சொல்லுங்கள். அரசாங்கம் இதுக்கு முறையான ஒரு பள்ளிக்கூடம், அதாவது திருநங்கைகளுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கூல் கொண்டு வந்தாலோ இல்லை ஒரு காலேஜ் கொண்டு வந்தாலோ அவங்க மேலும் மேலும் படிப்பாங்க, அவங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்து கொண்டு வருவாங்க. அப்பொழுதுதான் தெரியும் பகுத்தறிவு என்பதை அவங்களுக்கு உருவாகும். முதல்ல என்னோட வாழ்க்கையை, என் குடும்ப வாழ்க்கையை, எந்த சூழ்நிலையில் நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இங்கே உங்கள் முன்னாடி சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தை பிறந்த ஒரு 4வதாக பிறந்த ஒரு ஆண்மகன் பையனாக பிறந்தேன். 2 அக்கா, ஒரு அண்ணன், நான் 4வதாக பிறந்தேன். எங்கள் அப்பா எனக்கு 2 வயசு இருக்கும்போதே எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அப்பா போயிட்டாருன்றதுக்காக அம்மா தன்னம்பிக்கை விடலை. தன்னம்பிக்கையோடு வந்து என் குழந்தைங்கள என்னால் வளர்க்க முடியும், ஆளாக்க முடியும் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு வீட்டு வேலை செஞ்சு எங்கள் 4 பேரையும் காப்பாற்றினாங்க. எங்கள் அக்காங்களையும் திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க, எங்கள் அண்ணனுக்கும் திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க. என்னையும் ஒரு டிகிரி வாங்குகிற அளவுக்கு படிக்க வச்சாங்க. படிக்க வச்ச அந்த தாயோட அந்த கஷ்டத்தை அந்த சின்ன வயசுலேயே நான் பார்த்துருக்கேன். ரேஷன் அரிசி தான் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். தீபாவளிக்கு கூட ட்ரெஸ் எடுக்க காசு இருக்காது. வேலை செய்கிற வீட்டில் வந்து ட்ரெஸ் கொடுப்பாங்க, அது கூட 4 பிள்ளைகளுக்கும் கொடுக்க மாட்டாங்க, 2 பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பாங்க. பசங்க எங்கள் 2 பேருக்கு, எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் கொடுப்பாங்க. மறுநாள் தீபாவளினா இன்னைக்கு முதல் நாள் நைட்டு கொடுப்பாங்க அந்த துணியை. அந்த துணியை வாங்கிட்டு எங்கள் அம்மா வர வரைக்கும் நான் ரோட்டில் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம், துணி வருமா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு சூழ்நிலை வளர்க்கும்போது எங்கள் அம்மா பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நான் உணர்ந்தேன். ஆனால் என்னுடைய அந்த பெண் தன்மை அதை உணரலை. நான் திருநங்கையாக மாறணும் அப்படின்றதுக்காக வீட்டை விட்டு வெளியேறி நான் வெளியே வந்தேன். வெளியே வந்து ஒரு 5 ஆண்டுகள் நான் வந்து என்னுடைய திருநங்கை சமூகத்தை கூட தான் வாழ்ந்தேன். நான் முழு திருநங்கையை ஆகணுன்றதுக்காக அந்த மாற்றுப்பாலின அறுவை சிகிச்சை செய்து கொண்டேன். அந்த 5 வருடம் வந்து என்னோட பெற்றோர்களுடைய அந்த பாசமோ அந்த அரவணைப்போ ஓரளவுக்கு இருந்தது, அந்த ஏக்கம் இருந்தது. இருந்தாலும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியமும் இருந்தது. ஆனால் அந்த அறுவை சிகிச்சை செய்த அந்த நாள் அன்று நாள் என்னுடைய குமுறல் ஆரம்பிச்சது. ஐயோ, நம்ம குடும்பத்தை விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சிட்டோமோ, ஐயோ அந்த தாயோட பாசம் எனக்கு கிடைக்கலையோ, ஐயோ இனி அக்கா தங்கையோட அரவணைப்பு நம்மளுக்கு இருக்காதோ, நாம் ஒரு அனாதையாக ஆயிட்டோமோன்னு சொல்லி தினம் மற்ற திருநங்கைகளுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக நைட்டில் தூங்கும்போது அழுற சத்தம் கேட்கக்கூடாதுன்னு வாயில் துணியை வச்சுட்டு அழுது கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை, எப்படி நம்ம திருநங்கை ஆயிட்டோம் அப்படின்றத குடும்பத்துக்கு எடுத்து சொல்ல போகிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையே எனக்கு தெரியாமல் இருந்தது. அப்போ தான் சகோதரன் அமைப்புன்ற ஒரு திருநங்கை அமைப்பு மூலிமா அங்கே இருக்கிற சுனில் சார், அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அவர் மூலியமா ஒரு கவுன்சிலிங் சென்டரில் நீ உன்னுடைய அம்மா வர வை, உங்கள் அக்கா வர வை, கவுன்சிலிங் கொடுக்கலான்னு வர வச்சேன். நானும் எங்கள் ஆஃபீஸில் இருந்து மேனேஜர் கூப்பிடுறாங்க, உங்களை பார்க்கணுமா வாங்க அப்படின்னு. அவங்களும் வந்தாங்க, எங்கள் அக்கா வந்தாங்க, எங்கள் அம்மா வந்தாங்க. அப்போ இவங்க போயிட்டு முன்னாடி நீ இப்போ வராத, நான் முன்னாடி போயிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல போயிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. உங்கள் பையன் இப்படி ஆயிட்டான்னு. இல்லை என் பையன் அப்படிலாம் ஆயிருக்க மாட்டான்,
நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா அப்படின்னாங்க. அப்போ என்னை வந்து கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. பையனாக பார்த்த எங்கள் அம்மா 5 வருஷம் கழித்து என்னை ஒரு பெண்ணாக பார்க்குறாங்க. அப்போ எங்கள் அம்மா அந்த இடத்துல என்னை 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 பார்த்த உடனே அழுதாங்க, குமுறுனாங்க. இது என் பையன் இல்லை, இது இல்லை, நீங்கள் யாரையும் கூட்டிகிட்டு வந்து காமிச்சு என் பையன்றீங்க அப்படின்னு. எங்கள் அக்கா என்னை பார்க்கவே மாட்டேன்னுச்சு, ஓடி போய் எங்கேயோ உக்காந்துக்குச்சு. இவங்க அழதை பார்த்து என்னால் முடியல. நான் கீழே விழுந்து அழுவுற, நான் தான்மா உங்கள் பையன், நான் தான் அப்படின்ற. அப்போ என் குரலை கேட்ட உடனே எங்கள் அம்மா ஓடி வந்து என்னை தூக்கி அது மடியில் போட்டுக்கின்னு அழுவுது. அப்போ என்னால் முடியல, என்ன சொல்கிறதுன்னு இல்லை. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனா, இல்லை நான் சரியாக தான் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா பிடிச்சிட்டு அழுவுறேன், கத்துறேன், கதறேன். அப்போ நான் அழுகிறத பார்த்துட்டு எங்கள் அம்மா சொல்லிச்சு, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா, நீ என் புள்ள,